ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடத்தில், அதாவது 2025 டிசம்பர் மாதத்தில் நாளைக்கு சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதி இந்த வருடத்துக்கு உண்டான கடைசி சதுர்த்தி திதினே சொல்லலாம். இதில் விநாயகருக்கு என்னெல்லாம் படைச்சு வழிபாடு செய்யலாம், அந்த முக்கியமான 5 பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். விநாயகரோட அருளை பெறவும் அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்து வெளிப்படுறதுக்கு ஏற்ற மிகச்சிறந்த விரதமாக சதுர்த்தி விரதம் பார்க்கப்படுது. இந்த சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அனைத்து விதமான தடைகளும் விலகும், செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. செல்வம் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்க இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு படைக்க வேண்டிய முக்கியமான 5 பொருட்களை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திதிகளில் 4ஆவதாக வரும் சதுர்த்தி திதி முழு முதற் கடவுளான விநாயக பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான ஒரு நாள். ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒரு பெயர் இருக்கிறது போல ஒவ்வொரு சதுர்த்திக்கும் ஒரு தனியான பெயரும் சிறப்புகளும் இருக்கு. அப்படி மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தி திதிக்கு விக்னேஸ்வர சதுர்த்தி அப்படின்னு பேரு. இது 2025ஆம் ஆண்டின் கடைசி சதுர்த்தி விரத நாள். இந்த ஆண்டில் டிசம்பர் மாத வளர்ப்பிறை சதுர்த்தி டிசம்பர் 24ஆம் தேதியான நாளைக்கு வருது. விநாயகர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த புதன்கிழமையில இது வர்றது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. தடைகளை நீக்கி வெற்றியை தரும் விநாயக பெருமான இந்த நாளில் முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக முன்னேற விரும்புகிறவங்க விநாயகருக்கு குறிப்பிட்ட 5 பொருட்களை படைச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செல்வம் பெருகிட்டே போகும். இந்த சதுர்த்தியில் விநாயகருக்கு படைக்க வேண்டிய நம்ம அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது அருகம்புல். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அருகம்புல். பூஜையின் போது ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்து 21 அருகம்புல் முடிச்சுகளை விநாயகருக்கு சமர்ப்பிச்சு வாங்க. இது உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகளை நீக்கி நிதி லாபத்தை உறுதி செய்யும். 2வது குங்குமம். இந்த குங்குமம் அப்படிங்கிறது மங்களம், அதிர்ஷ்டம் மற்றும் சக்தியின் அடையாளமாக பார்க்கப்படுது. விநாயகருக்கு குங்குமம் சாத்தி அதுக்கப்புறமா அதையே உங்கள் நெத்தியில் திலகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தும். 3வது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடை. இந்த சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது மஞ்சளில் நனைத்த பூணுல அணிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு உரியது. இது உங்கள் அறிவாற்றலை அதிகரிக்கிறதோடு வருமானத்திற்கு புதிய வழிகளை உருவாக்கி கொடுக்கும். 4வது மோதகம். விநாயகருக்கு மிகவும் பிடிச்சது இனிப்பு மோதகம். கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் தொழிலில் லாபம் பெறவும் விரும்புகிறவங்க சுத்தமான நெய்யால் செய்யப்பட்ட மோதகம் அல்லது பூந்தி லட்டுகளை படைச்சு வழிபாடு செய்யுங்க. இது விநாயகரை உடனடியாக மகிழ்விக்கும் ஒரு வழினே சொல்லலாம். 5வது வெல்லம் மற்றும் தேங்காய். விநாயகருக்கு தேங்காய் மற்றும் வெல்லம் படைக்கிறது வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் மங்களகரமானது. தேங்காய் அப்படிங்கிறது ஸ்ரீ பலம், லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை விநாயகருக்கு அர்ப்பணிக்கிறதுனால வீட்டில் செல்வ வளம் பெருகும், பண சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த ஆண்டின் கடைசி சதுர்த்தி விரத நாள் புதன்கிழமை வருது. இந்த புதன்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டின் விக்னேஸ்வர இந்த விநாயகர் சதுர்த்தியை வழிபாடும் தானமும் கூடுதல் முக்கியத்துவம் பெருகும். இந்த முழு நம்பிக்கையோட இந்த பொருட்களை அர்ப்பணித்து வழிபாடு செய்கிறதுனால பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து நீங்கள் விடுபடலாம். இது ரொம்ப
ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடுன்னே சொல்லலாம். நிச்சயமாக இந்த எளிமையான வழிபாடை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், முக்கியமாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.